மனுஷன் நிறைய பயான்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு அழகான மனுஷன், ஆனா நினைச்சுக்காதீங்க அந்த மனுஷன் நம்மளா கூட இருக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். நரகத்தில் கடந்து வெந்து நரகத்திலிருந்து கஷ்டப்பட்டு எரி கட்டையாகி நரகத்துடைய அடையாளத்தை வாங்கிட்டு அல்லாட்ட கடைசியில வந்து கேட்பான், யா அல்லாஹ் நரகத்தில் ஈமான் கொண்டவங்க யாருமே இல்ல, என்னை எப்படியாவது வெளியேற்றிரும் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களித்தது போல யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று உறுதியாக சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று சொன்னதற்காக அல்லாஹ் சொல்லுவான், உன்னால முடியாது சொர்க்கத்துக்குள்ள போற வைக்கிறதுலாம் வேற ஏதாவது கேளு. அவன் கேட்பான், யா அல்லாஹ் சொர்க்கத்துல நீ வந்து என்ன சொர்க்கத்துக்குள்ள நுழைக்க வேணாம், நரகத்துல பாதியில கிடக்கிற, நரகத்துல ஓரத்துல கொண்டு போய் என்ன வச்சிருன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரி கொடுக்கிறேன், ஆனா கொடுத்ததுக்கு அப்புறம் வேற எதுவும் கேட்க கூடாது. சரி அல்லாஹ் கேட்க மாட்டேன் இது பேப்பர் எதுவும் கேட்க மாட்டேன், சொர்க்கத்துல நரகத்துல ஓரத்துல வச்சிருன்னு சொல்லி நரகத்துல ஓரத்துல வச்சாகும். கொஞ்ச காலம் போகும். மனுஷனுடைய தன்மை வாக்கு கொடுத்தா மீறுவானா இல்லையா? ரப்புக்கு வாக்கு கொடுத்தா மாறு செஞ்சுக்கிட்டே இருப்பான். இத மனுஷனுடைய தன்மை. அல்லாஹ்ட்ட கேட்பான், ரப்பே இங்க பாரு நரகத்துல ஓரத்துல கிடக்கிற, ஓரத்துல வந்துட்ட, எப்படியாவது கொஞ்ச நேரம் வெளியே வீட்டு வச்சிரு, அங்க பாரு ஒரு மரம் இருக்குது பாரு, அந்த மரத்துல வச்சிருமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், எப்பா இப்படி சரியே கேட்க மாட்டேன்னு சொன்னியே, யா அல்லாஹ் என்னுடைய கருணை பெரிது, என்னுடைய வாக்கா பெரிதுமா. மனுஷன் அல்லாஹ்ட்ட போய் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துல அவனை வெளியே தூக்கி வச்சிருவான். கொஞ்ச காலம் அல்லாஹ்வே ஏற்பாடு செய்வான் இந்த நிகழ்ச்சியை. அடுத்து சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அவன் பார்க்கிற மாதிரியே ஒரு மரத்தை ஏற்பாடு பண்ணுவான். அந்த மரம் இவன் தங்கி இருக்க மரத்தோட அழகா இருக்கும். அதை பார்த்து கேட்பான், யா அல்லாஹ்